ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரீம் நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. சுபமஸ்து. உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, ஆஸ்தீக அன்பர்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடத்தில் அன்னை பராசக்திக்கும் இந்த பீடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய 1008 சித்தர்கள், அந்த 1008 சித்தர்கள் இந்த வேம்படியில் உட்காந்து தவம் பண்ணின்னு இருக்காங்க அம்மாவண்ட. அந்த அம்பாளுக்கும் அந்த சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய சம்பாஷணை, அந்த அருளுரைகள் இந்த யூடியூப்பில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக, அபூர்வ விஷயமாக, அருள்வாக்காக வருகிறது. தாய்மார்கள் எல்லாரும் பொதுவாக இது ஒரு டைரி போட்டே இந்த அபூர்வ விஷயம் எழுதுகிறாங்க. காலத்தால் எப்பொழுதுமே இதை செய்யலாம். இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து, நாம் நினச்சிட்டு இருக்கிற காரியங்கள் வெற்றி உண்டாகட்டும் என்ற அடிப்படையில் ஒரு அந்த சரணாகதி தத்துவத்தோடு அம்மா எப்போ வருவாங்க, அந்த சுபமஸ்துன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த சுபமஸ்து கேட்குறதுக்கு தாங்க டிவி ஆண்ட உட்காந்துருப்போம் அப்படின்னுவாங்க தாய்மார்கள். உங்கள் அனைவருக்குமே சுபமஸ்து உண்டாகட்டும். கதையோடு ஆரம்பிக்கலாமா? முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய நிர்வாகத்தையே கட்டி காப்பாற்றினார் அக்பர் சக்கரவர்த்தி. அந்த அக்பர் சக்கரவர்த்தியினுடைய அரசபையில் ஒரு நாள் ஒரு சாது வந்தார் அவரை பார்க்கறதுக்காக. அந்த சாது அரண்மனைக்கு போனவுடனே சக்கரவர்த்தி ஐயா அக்பர் எங்கே இருக்காருன்னு கேட்டாங்க. அவர் உள்ளார தொழுகையில் இருக்கிறாருன்னு. அவருடைய அரண்மனையை கடந்து அந்த 16 நிலைகளை கடந்து அவர் தொழுகை பண்ணுற இடத்துக்கு போகணும். அந்த சாது அந்த 16 நிலைகளை கடந்து அந்த மண்டபங்களெல்லாம் கடந்து போயிட்டு தர்பார் மண்டபம், நீராழி மண்டபம், வசந்த மண்டபம் எல்லாத்தையும் கடந்து போய் அந்த அக்பர் சக்கரவர்த்தி தொழுகை பண்ணின்னு இருக்கிற இடத்துக்கு போயிட்டார். போயிட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தார். அக்பர் சக்கரவர்த்தி அப்படி பார்த்துட்டே தொழுகை பண்ணுறார். அக்பர் சக்கரவர்த்தி கடவுளை பார்த்து கேட்குறார், ஆண்டவனே, என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னுடைய பிரஜைகளுக்கெல்லா சம்பத்தையும் நீ அனுகிரகம் பண்ணணும். இந்த அரசை ஆள்வதற்குண்டான ஐஸ்வர்யத்தை நீ தர வேண்டும். இந்த கொடைவள்ளல் என்கின்ற குணம் எப்பொழுதும் எனக்கு தர வேண்டும் என்று அக்பர் சக்கரவர்த்தி இறைவனிடத்தில் கையேந்தி தொழுகையில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறார். இந்த உட்காந்துன்ற சாது இல்லை பிள்ளர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி பார்த்த உடனே அக்பர் சக்கரவர்த்தி அந்த சாது எங்கே காண வேண்டி இப்படி திரும்பி பார்த்தா போயிட்டே இருக்கிறார். அப்படி ஜாடை காமிச்சார் ஒரு சிப்பாயை. அந்த சாது உட்கார சொல்லிட்டார். அந்த சாதுவை கூட்டின்னு வந்து சேரில் உட்கார வச்சுட்டாங்க, சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டாங்க. தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வந்தார் அக்பர் சக்கரவர்த்தி. நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் தொழுகை பண்ணும் பொழுது நீங்கள் திடீர்னு எழுந்து போனீங்களே, என்ன காரணம் என்று கேட்குறாரு அக்பர் சக்கரவர்த்தி. அப்போ சாது சொல்கிறாரு, நீ ஏன் ஒருத்தங்கிட்ட பிச்சை கேட்குற? அந்த பிச்சை கொடுக்குறவனும் எனக்கு தெரியும், நேரடியாக நான் அவங்ககிட்டயே பிச்சை கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த சாது சொல்கிறார். சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கார் சாது. இந்த கதையினுடைய சூக்ஷ்மமான ரகசியம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களிடத்திலையும் நாம் அன்பு காட்ட வேண்டும், சர்வீஸ் செய்ய வேண்டும்,
கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்க வேண்டும். ஆனால் கேட்கக்கூடிய இடம் அம்மா ஒருத்தி என்று தான் கேட்கணும். என்னை பார்த்துக்கோம்மா அப்படின்னு இப்படி கையை வச்சு அந்த படத்தாண்ட நின்று சொல்லிட்டு போங்க. வீட்டில் பூஜை ரூமில் என்னை பார்த்துக்கோ, எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும். நான் யாருண்டையும் போய் கையேந்த முடியாது. கையேந்தினால் 1 9 ஆக்கிவிடும் உலகம். ஒரு 100 ரூபா கொடு. அப்பா சித்தப்பா 100 ரூபா கேட்டார். உடனே அந்த அம்மா ஒரு ஃபோன் பண்ணி, மாமனார் சின்ன மாமனார் 100 ரூபா கேட்டார் பொண்ணுக்கிட்ட, என்ன தெரியல. அந்த 100 ரூபா கதை கிட்டத்தட்ட 10 பேருக்கு போயிடுது. அவர் 100 ரூபா கேட்டது ஒரு போய் மருத்துவத்துக்காக போய் கடைசியில் 9 ஆக்கிவிடும் உலகம், 1 9 ஆக்கிவிடும். அதனால் நேரடியாகவே அம்பாள் இடத்துலையே மானசீகமாக எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நீ கொடுத்து என்னை வழிநடத்தி இந்த பிறப்புக்குரிய தாத்பரியத்தோடு நான் வாழ்க்கையில் நடத்தணும். அந்த ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகத்தையும் நீ கொடு என்று இந்த கதையினுடைய தாத்பரியம். கதை நல்லா இருக்குல்ல தாய்மார்களே. அதாவது அபூர்வ விஷயத்துக்கு வருவோம். 22ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பமாகுது. அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது நவராத்திரிய பெரிய விழா. அந்த விழாவில் பூஜையில் பதிவு பண்ணணும்னு இப்போ தான் எல்லா ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது. அம்மா எங்களுடைய அட்ரஸை அனுப்பியிருக்கோம், ஃபோன் பண்ணியிருக்கிறோம், எங்கள் நம்பரை குறித்தவங்க அந்த ஒரு நாள் பூஜைக்கு உண்டான நிதி அனுப்புகிறோம், ஒரு கால பூஜைக்கு அனுப்புகிறேன், இன்னும் நிறைய ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிடுது. இந்த அபூர்வ விஷயத்தில் நவராத்திரி பூஜை செய்தால் என்ன பலன்கள் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம எங்கே இருக்கிறோம், அடுத்த லெவல் எப்போ முன்னேறணும், நமக்கு கிடைக்கும் அடுத்த லெவல் என்பது நவராத்திரி பூஜை. அந்த நவராத்திரி பூஜையில் மகம் பூரம் உத்திரம், இந்த நவராத்திரி பூஜையில் இந்த மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க நவராத்திரி பூஜை செய்து 4 ஆண்டுகளாக ஒரு முயற்சியிலே தான் இருக்குது வாழ்க்கை. அந்த முயற்சி இன்னும் அந்த இலக்கை போய் தொட முடியல. இந்த நவராத்திரி பூஜை செய்து அந்த இலக்கை நீங்கள் வெற்றி பெற வேண்டும். மகம் பூரம் உத்திரம், உத்தியோகமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், மழலை செல்வமாக இருக்கலாம், சொந்த வீடு வாங்கணுன்னு இருக்கலாம், படிப்பில் மேலே போகணும்னு நினைக்கலாம், மேல் படிப்பு வெற்றி அடைய வேண்டும் என்று இருக்கலாம். இப்படி அந்த மகம் பூரம் நட்சத்திரத்துக்காரங்க 4 ஆண்டுகளாக முயற்சி மட்டும் இருக்குது. அந்த வெற்றி இலக்கை கையில் எடுத்து அந்த கனி விட மாட்டேங்குது. அந்த நவராத்திரி பூஜை பண்ணி அந்த தடையை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஏன் இந்த மகம் பூரம் உத்திரம் இந்த நவராத்திரி பூஜை செய்யணுன்னா, பாண்டவர்களுடைய ஒரு கட்டம் வனவாசம் ஆரண்ய வாசத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அன்னை சீதா பிராட்டி அசோக வனத்தில் ஒரு வனவாசத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த வனவாசமான ஒரு நேரம் மகம் பூரம் உத்திரம். தாயே வனவாசம் இல்லை, நான் பிறந்ததுலேருந்தே வனவாசத்தில் தான் இருக்கேன். ஆஸ்தி இருக்குது, பாஸ்தி இருக்குது, குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, குடும்ப தலைவன் இருக்கேன், எல்லாம் இருக்குது. இங்கே நிம்மதி இல்லை. என்ன இல்லை? நிம்மதி இல்லை. இன்னும் செட்டில் ஆகலை, இன்னும் செட்டில் ஆகணும் நான் என் பசங்க அப்படிலாம் கூட எல்லோரும் ஒவ்வொரு அனுமானத்தோடு பார்த்துட்டே இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை. அந்த வனவாசம் தோஷம் நிவர்த்தி ஆகும். ஒரு 4-5 ஆண்டுகளில் நீங்கள் நினைத்த ஒரு வெற்றி இலக்கை நீங்கள் அடைந்துடுவீங்க நவராத்திரி பூஜை செய்கிறதுனால. உங்களை தொடர்ந்துட்டு இருக்கிற இந்த ஆரோக்கியமான வனவாசம் நிவர்த்தி ஆகிவிடும். அன்பு தாய்மார்களே, திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அபூர்வ விஷயம். அந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. வருமானம் இருக்குது, ஆனால் ஓட்டையில் எப்படியோ கீழே போயிட்டே இருக்குது, கையிலையே தங்கவே இல்லைன்றாங்க. அந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை போய் பார்க்கும் பொழுது அந்த 100% வருமானத்தை உறுதி செய்வீர்கள். அதே மாதிரி வறுமை உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக ஆரம்பித்துவிடும். தனதானிய சம்பத்து நிரம்பும். அந்த திருவோணத்தில் போய் பெருமாளை பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்க, படிப்புக்காக உயர் பதவிக்காக காத்திருக்கிறவங்கெல்லாம் இந்த திருவோணத்தில் பெருமாளை பார்த்தா அந்த உயர் பதவி கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, மகர ராசிக்காரர்கள் நவராத்திரி பூஜை செய்ய வேண்டும்.
காரணம் மகர ராசிக்காரர்கள் இப்போ மிகப்பெரிய வருமானத்தை சாதித்தாகணும். வாழ்க்கையில் இப்போ இருக்கிற காலகட்டம் ரொம்ப பிரச்சனை இருக்குப்பா. மகர ராசி பெருமாளுடைய இருப்பிடம், மகாலட்சுமி அவதரித்தது, அந்த அதனுடைய வாகனமே அங்கே தான் இருக்குது, மகர ராசியில் தான். அப்படியே ஏற்பட்ட மகர ராசியில் பிறந்து இன்னமும் நான் இப்படி கொடுத்துனே இருக்கிறேனே தவிர கையில் எதுவும் தங்குற மாதிரி இல்லை அப்படின்றீங்க. அந்த மகர ராசிக்காரர்கள் நவராத்திரி பூஜை செய்து அந்த அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி வந்துடுறேன் அப்படின்ற ஒரு தோஷம் இருக்குது மகர ராசிக்கு. அந்த தோஷத்தை அகற்றி கொள்ளுங்கள் நவராத்திரி பூஜை செய்து. அம்மா, இந்த பீடம் எங்கே இருக்குது? திண்டிவனம் பக்கம் ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். செஞ்சி மெயின் ரோட்லேருந்து, அதாவது திண்டிவனத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் இப்பொழுது புதியதாக சிப்காட் உருவாகியிருக்கிறது. இந்த சிப்காட் வளாகத்திலேயே மெயின் ரோட்லேயே இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் இருக்குது. இந்த நவராத்திரி பூஜைக்காகத்தான் அம்மா இப்போ பேசின்னு இருக்கவங்க எல்லாரெண்டையும். அந்த நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கிற தடை கற்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அன்பு தாய்மார்களே, பொதுவாக தெற்க பார்த்த ஒரு வீடு, தெற்க பார்த்த கிரகம், இந்த மாதிரி இருக்கிறவர்கள் நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்ய வேண்டும். காரணம், பெரிய லாபத்தை எட்ட முடியவில்லை. தெற்க பார்த்து வீட்டில் இருக்கிற பல வருஷங்களாக இருக்கேன், ஏதோ சொல்ப வருமானத்தில் தான் போயின்னு இருக்கு வாழ்க்கை. ஒரு மிகப்பெரிய லாபத்தை அடைய முடியல. நவராத்திரி பூஜையினால் அந்த மிகப்பெரிய லாபம் என்கின்ற வாழ்க்கையில் அந்த ஒரு லட்சியத்தை நீங்கள் எட்டிடுவீங்க. அந்த தெற்க பார்த்த இருக்கக்கூடிய வாசலில் இருக்கிறவங்க சொல்பமான வருமானத்தில் இருக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய லாபத்துக்கு வரணும், அது ஒன்று. அடுத்தது, அடிக்கடி எதிரிகளுடைய தொல்லைகள் ஆட்டி படைக்கும். தெற்க பார்த்த வாசல், கடை, வீடு, குடும்பம் என்ற இடம், தெற்க வாசல் இருந்தாலே ஒரு அடிக்கடி எதிரிகளுடைய தொல்லைகள், அந்த தொல்லைகள் நிரந்தரமாக நிவர்த்தி ஆக வேண்டும். மனக்கவலையும் வியாதியும் கடனும் இருக்கும். இதெல்லாம் இந்த தெற்க பார்த்த வாசலுக்கு நவராத்திரி பூஜை பண்ணி அந்த ஸ்ரீசக்கரம் பூஜைக்கு அம்மா கையால் வாங்கி பீரோவிலையோ பூஜை ரூம்லேயோ வைக்கணும். அந்த தெற்க பார்த்த வாசலுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். ஒன்று மனக்கவலை, இரண்டாவது வியாதி, அடுத்தது கடன். எல்லா ராசிக்கும் இந்த முழு பொருந்தும் தாயே. அந்த நவராத்திரி பூஜை செய்து அதை சரி பண்ணணும். மகளிர்களுக்குரிய அந்த தெற்க பார்த்து இருக்கக்கூடிய வாசலில் மகளிர்களுக்குன்னு பொதுவாக அந்த மனக்குறைகள் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும், அப்படி இருப்பாங்க. அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். வாசல் வரையில் வந்த வருமானம் வீட்டில் தங்கலை தாயே. அந்த தெற்க பார்த்த வாசல், அப்பா தெற்க பார்த்த வாசல் அடிகளார் ஒரு நாள் பூஜை கட்ட சொல்லிட்டாரு. அது என்னாவது, அதை கட்டி முதல்ல சரி பண்ணு. வாசல் வரையில் வருமானம் வருது, ஆனால் வீட்டில் தங்கலையே. அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்கணும், அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும். அன்பு தாய்மார்களே, நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லோரும் இப்போ ஃபோன் பறக்கும் எல்லார் வீட்லேயும். எந்த பார்த்த வாசப்படி, வீட்டு வாசப்படின்னு. ஆஹா, தெற்க பார்த்த வாசப்படி ஒரு நாள் பூஜையை பண்ணிவிட்டு நவராத்திரி அம்மா அடிகளாருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. அன்பு தாய்மார்களே, அபூர்வ விஷயம், வளர்பிறையில் பௌர்ணமி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வாழை இலையை, தலைவாழை இலையில் சாப்பிட பழகுங்கள். வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமியிலையும் வாழை இலை, தலைவாழை இலை சாப்பிட பழகுங்கள். அவர்கள் சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், அந்த மாதிரி ஒரு மகாபாகியங்கள் உண்டாகும். நீண்ட ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, அதே போல் நவராத்திரி பூஜைக்கு இங்கிலீஷ் தேதி, ஆங்கில தேதி 26, 28, 31, 17, 8 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மிக கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியாத தடைகள் பின்னாடி தொடர்ந்துட்டே இருக்கும். ரொம்ப கெட்டிக்காரங்க. அந்த தேதியில் நல்ல ஹை போஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில்
ஒரு விஷயம் போராடி போராடி பண்ண வேண்டியதாக இருக்குது. நவராத்திரி பூஜை செய்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசிக்கணும் இல்லை, ஜாப்பில் பிரகாசிக்கிறீங்க, சொசைட்டியில் பிரகாசிக்கிறீங்க, நல்லா மற்றவர்களிடத்தில் என்ன செய்யணுமோ அந்த ஹெல்ப்பெல்லாம் நல்லா பண்ணிடுறீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பிரகாசிக்க வேண்டும். பர்சனல் லைஃப்பில் எல்லாத்தையும் சாதிச்சுக்கணும். 26, 28, 31, 17, 8 இதை பிறந்த தேதியாகவும் எடுத்துக்கலாம், நம்ம வீட்டு டோர் நம்பரையும் எடுத்துக்கலாம். அன்பு தாய்மார்களையும் ஞாபகம் வச்சவங்க 2 விஷயம். அப்பா நம்ம வீட்டு டோர் நம்பர் என்னப்பா பாருப்பா, முதல்ல அம்மா சொல்கிற அந்த நம்பர் இருந்தால் கண்டிப்பாக அந்த நவராத்திரி பூஜை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க பிரகாசிக்கணும், நல்லா வரணும் வாழ்க்கையில். அன்பு தாய்மார்களே, அபூர்வ விஷயம், வெங்கல பாத்திரத்தில் மாதத்தில் ஒரு முறை சக்கரை பொங்கல் செய்து வீட்டில் அம்பாளுக்கோ பெருமாளுக்கோ நைவேத்தியம் பண்ணுங்க. மலை போல் உள்ள கஷ்டங்கள் பனி போல் அகன்றுவிடும். அந்த பரடையிலேருந்து வெங்கல பாத்திரம் இறக்குப்பா அப்படின்னுவாங்க. அடிகளார் சொல்லிட்டாரு, ஒரு டம்ளர் அரிசி மாதத்தில் அந்த வெங்கல பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் பண்ணணும். அதை செய்து பெருமாளுக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மலை போல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அகன்று விடும். வீட்டில் தனவரவு உண்டாகும், ஐஸ்வர்யம் வர ஆரம்பிச்சிடும். சுபம் நடக்க வேண்டும் என்று 7 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் காத்துருக்காங்களே. சுபம், குழந்தை பாக்கியம் இருக்கலாம், திருக்கல்யாணம் இருக்கலாம், ஒரு பெரிய பதவிக்காக இருக்கலாம், சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு இருக்கலாம், குழந்தைகள் லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகணும், அதெல்லாம் சுபத்தை சார்ந்தது. அந்த சுபம் அதி சீக்கிரத்தில் நடக்கும். அன்பு தாய்மார்களே, இன்னொரு டிப்ஸு, அதாவது தெற்க பார்த்து கடிகாரத்தையும் காலண்டரையும் வைக்காதீர்கள். பாக்கெட்டில் வைப்பீங்க, அது ஓட்ட வழியாக போயிட்டே இருக்கும். அதாவது தெற்க பார்த்து கடிகாரத்தையும் காலண்டர் தினஷீட்டு இருக்கே அந்த தேதி தெற்க பார்த்து இருக்கக்கூடாது. தாய்மார்களே, மிதுனம், கன்னி இந்த ராசிக்காரர்கள் நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்ய வேண்டும். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகிறீங்க. 2019 இப்படியே இருந்த நீங்கள் இந்த மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் இந்த நவராத்திரியில் அகண்டத்துக்கு ஒரு 15 கிலோ விளக்கெண்ணெய் டின்னு வாங்கி தரலாம், அல்லது ஒரு கால பூஜை செய்யலாம். அம்மா அன்றைக்கி ஒரு நாள் பூஜை என்னவோ அதை நான் பண்ணுறேம்மா அப்படின்னு நவராத்திரி பூஜை செய்யலாம். மறைமுகமாக இந்த 2019 ஏதோ ஒரு இடையூறு பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது. அந்த இடையூறு அகன்றுவிடும். 2019 ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு தடை பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது. அந்த தடை நிவர்த்தி ஆகிவிடும். கடினமான உழைப்பு எடுத்தாலும் அதுக்கேற்ற ஒரு பலன் வரவில்லை என்ற தோஷம் இருக்குது. இந்த மிதுனம் கன்னி அந்த நவராத்திரி பூஜை செய்து அந்த தோஷத்தை அகற்றி கொள்ளுங்கள். இந்த 2-3 வருஷத்தில் அந்த 100% சக்ஸஸ் அப்படின்றத உறுதி செய்வீர்கள். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அன்பு தாய்மார்களே, கும்பராசிக்காரர்கள் நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்யணும். 3 விஷயங்கள் அந்த கும்பராசிக்கு. ஆக்கப்பூர்வமான ஒரு சம்பாத்தியத்தை உறுதி செய்ய வேண்டும். சம்பாத்தியம் இருக்குது கும்பராசிக்கு, ஆனால் ஆக்கப்பூர்வமாக வரமாட்டேன் எந்த வேலையும். அந்த வருமானம் ஆக்கப்பூர்வமாக பண்ண முடியல, அந்த தடை இருக்குது. அதனால் அந்த தடையை நிவர்த்தி செய்யுங்கள். அதே போல் ஐஸ்வர்யம் வெளியவே இருக்கிறதே தவிர உள்ளார வரலை அந்த கும்பராசிக்கு. நவராத்திரி பூஜைக்கு உடனடியாக பதிவு செய்து தொலைபேசியில் அந்த கும்பராசிக்காரர்களுடைய குடும்பத்திலையும் கும்பராசிக்காரர்களுக்கும் அந்த ஐஸ்வர்யமானது வீட்டில் தங்கிறதுக்கு செய்யணும். அதே போல் சொந்த வாழ்க்கையில் ஆற்ற வேண்டிய கடமைகள் அத்தனையிலையும் நீங்கள் சாதிப்பீர்கள் நவராத்திரி பூஜை செய்த உடனே. அன்பு தாய்மார்களே, இந்த நவராத்திரி பூஜையில் பதிவு செய்வதற்கு பல அபூர்வமான நன்மைகள். நம்முடைய வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க நல்லபடியாக செட்டில் ஆகணும்னு நினைப்பீங்க. இந்த நவராத்திரி பூஜை அவர்களுக்காக பண்ணுங்க. இந்த 25, 26 வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவாங்க. அதே போல் குடும்பத்தில்
தெருவாசலும் தோட்டத்து வாசலுமாக இருப்பாங்க கணவன் மனைவி. ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அந்த தோஷம் நிவர்த்தியாகும். நவராத்திரி பூஜை செய்து குடும்ப ஒற்றுமைக்காக அந்த பூஜை செய்ய வேண்டும். அதே போல் நவராத்திரி பூஜைக்கு செய்யும் பொழுது நகரப்பகுதியிலும் கடற்கரை பகுதியிலும் வளர்ச்சி பணிகள் ஆரம்பிப்பீங்க. அதே போல் தென்மேற்கு வடகிழக்கு திசையில் தொழில் ஸ்தானம், பூமி வாங்கக்கூடிய யோகம், கட்டுமான பணிகள் துவக்கக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் அந்த பாக்கியம் உண்டாகும். பொதுவாக நவராத்திரி பூஜை எதுக்காக பண்ணுறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மகிஷாசுரன் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் உருவாகின்றே இருக்கிறான். மகாச்சண்டி அவதாரம் எடுத்து அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் பருகிற கடைசியாக மகிஷாசுரனை வதம் செய்கிறாள் ஆதிபராசக்தி. நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனையாக மகிஷாசுரன் உருவாகிறான். பண ரூபத்தில், கடல் ரூபத்தில், உடல் பிடி ரூபத்தில், கலகத்தில், அக்கம்பக்கம் விரோதத்தில். பண்ணுற வியாபாரம் சொல்பமான லாபம்தான் இருக்குது. 60 ரூபா போட்டு வச்சுருக்கிற அதில் ஒரு நாளைக்கு ஒரு 12,000, 7,000, 8,000 தான் வியாபாரம். 60 ரூபான்னா என்ன அர்த்தம்? 60 லட்சம் ரூபா முதலீடு போட்டிருக்காரு. சொல்பமாக இருக்குது வியாபாரம். அந்த வியாபாரம் வளரணும். நவராத்திரி பூஜை செய்து அந்த முழு ஐஸ்வர்யத்தை அடைவதற்கு வழிவகுக்கும். அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய விரோதங்கள் அகற்றும். நவராத்திரி பூஜையினால் வெளியே இருக்கக்கூடிய பெண் தெய்வம் வீட்டுக்குள்ளார வரும். மிக முக்கியமான விஷயம். இந்த நவராத்திரி பூஜை செய்யும் பொழுது அந்த வெளியே இருக்கிற பெண் தெய்வம் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட அம்பாள். அவள் பல ஆண்டுகளாக வெளியே இருப்பாள். அதனால தான் ஊருக்கு பணக்காரனாக இருக்கியே தவிர வீட்டில் ஏழையாகவே இருக்கியப்பா அப்படின்றாங்களே நம்மளை. அதனால் அந்த பெண் தெய்வம் வீட்டுக்குள்ளார வரணும். அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பிக்கணும். அந்த வெளியே இருக்கிற மகாலட்சுமி, அந்த பெண் தெய்வம் வீட்டுக்குள்ளார வரும். பல தலைமுறையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால தான் பசங்கள்லாம் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கிறாங்கன்றீங்களே. அந்த பல தலைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். அந்த சாபங்கள், தோஷங்கள், அந்த ஊழ்வினை இவை அனைத்தும் அகற்றும் நவராத்திரி பூஜை செய்யக்கூடியதுனால. அதே போல் திருஷ்டி அகன்றுவிடும். அந்த திருஷ்டியை அகற்றி கொள்ளுங்கள். மகளிர்களுக்கு ஒரு மனக்குறை என்பது எல்லாரோடைய விட மகளிர்களுக்கு மனக்குறை எப்பொழுதும். அந்த மனக்குறை அகன்றுவிடும் நவராத்திரி பூஜை செய்கிறதுனால. பல ஆண்டுகளாக ஆட்டி படைத்த செய்வனை பாதிப்பு அந்த நவராத்திரி பதிவு பண்ணுறதுனால உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டியாகட்டும், செய்வனை பாதிப்பாகட்டும், இதெல்லாம் நிரந்தரமாக நிவர்த்தியாகும். நஷ்டமான வாழ்க்கை உங்களை விட்டு அகன்று லாபகரமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். நவராத்திரி பூஜை செய்கிறதுனால குடும்பத்தில் வம்சம் தழைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதைகள் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றம், அந்த தடை இருக்குமா 4.5 வருஷமாக 13 வருஷமாக அப்படின்றாங்களே, அந்த தடைகள்லாம் நிவர்த்தியாகும். கட்டி முடிக்க வேண்டிய கட்டடத்தை வரக்கூடிய ஏப்ரலுக்குள்ளார கட்டி முடிச்சிடுவீங்க. ஒரு 3/4 ரூபாயில் கட்டி முடிச்சிடுவீங்க. அந்த நவராத்திரி பூஜை செய்கிறதுனால வெறுங்கையில் முழம் போடுறனேன்ற அந்த தோஷம் உங்களை விட்டு அகன்றுவிடும். நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பின்தொடராது. இருப்பிடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா, அதனால தான் இப்படி கஷ்டப்படுற நீ. அந்த நவராத்திரி பூஜை செய்கிறதுனால அந்த இருப்பிடத்தில் தோஷங்கள் நிவர்த்தியாகும். இருப்பிடத்தில் சுபம் தெய்வங்கள் வாசம் செய்ய ஆரம்பிக்கும். நவராத்திரி பூஜை செய்கிறதுனால ஆனை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்து உண்டாகும் உங்களுடைய குடும்பத்தில் அனைவருக்கும். பல தலைமுறைகளுக்காக வேண்டிய அருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் இந்த நவராத்திரி பூஜை அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள் நீங்கள் பண்ணுறதுனால. வீட்டிலையும் சரி வெளியும் சரி மறைமுகமாக போராமைகள், அந்த போராமைகள் அகன்றுவிடும். நாடி சென்ற செல்வம் உங்களை நாடி வந்துவிடும். அந்த செல்வமானது நவராத்திரி பூஜை பதிவு செய்கிறதுனால இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து என்ற வரம் கைகூடி வரும். குலதெய்வத்தினுடைய குறைபாடுகள் அகன்றுவிடும். அதே போல் தேய்பிறையில் பிறந்த 20, 26, 28, 2, 17, 8, 22 இந்த ஆங்கில தேதியில் தேய்பிறையில் பிறந்தவர்கள் நவராத்திரி பூஜை செய்து உங்கள் வாழ்க்கையில் இனிப்பாக பயணிக்கணும். நீங்கள் எல்லாருக்கும் இனிப்பாக இருக்கீங்க.
அது பெருசு இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த வாழ்க்கையில் இனிப்பாக பயணிக்கணும். எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. பணம், காசு, மனைவி, மக்கள், குடும்பம், பதவி எல்லாமே. மறுபடியும் அந்த தேதியை சொல்லுங்கம்மா. 20, 26, 28, 2, 17, 8, 22 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், தேய்பிறையில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நவராத்திரி பூஜை செய்து சரி செய்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சி எல்லாரும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுபமஸ்து.